ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வட்டியிலேருந்து ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள். விக்னேஷ் 2 ஆண்டுகளுக்கு 4% வட்டியில் ரூபாய் 10,000 கடனாக பெற்றார். இந்த பணத்தை சஞ்சயிடம் 2 ஆண்டுகளுக்கு 6% வட்டி வீதத்தில் கடனாக கொடுத்தார். இந்த பரிமாற்றத்தில் அவருக்கு ஒரு ஆண்டின் லாபம் என்ன கேட்குறாங்க. அதாவது ஒரு 4% வட்டி வாங்கி 6% வட்டி விட்டுருக்காரு. அப்போது அவருக்கு 2% வட்டி லாபமாக கிடச்சிருக்கும். அந்த 2% தான் என்னன்னு கண்டுபிடிக்கிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள். இப்போது நான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா தெரியல. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் PNR டிவைட் பை 100. ஓகேங்களா? இதான் ஃபார்முலா. 10,000 வாங்கி 4% கரெக்டாக 4% 2 வருஷத்துக்கு. அப்போது டிவைட் பை 0, 2 0 0, 4 2 8, 800 ரூபா வந்திருக்கும். கரெக்டாக அவருக்கு விக்னேஷ் 2 ஆண்டுகளுக்கு வட்டி 10,000 கடன். அவர் 10,000க்கு எவ்வளோ கட்டியிருப்பார்? 800 ரூபா தான். ஆனால் அவர் 6% வட்டிக்கு விட்டால் அவருக்கு எவ்வளோ கிடைக்கும்? அதே 10,000 6% 2 வருஷம் டிவைட் பை 100 0 0 0, 6 2 12, 1200. கரெக்டாக? அப்போது இந்த 1200ல் அவர் வட்டி கொடுக்க வேண்டிய அமௌண்ட் எவ்வளோ? 800 ரூபா. அப்போ 800 ரூபா மைனஸ் 800 போட்டால் -800 போச்சுன்னா மீதி எவ்வளோ அவருக்கு லாபம்? 800 ரூபா போச்சுன்னா 400 ரூபா லாபம். ஆப்ஷன் பி தான் ஆன்சர். பார்த்துக்குங்க. ஓகேங்களா? தேங்க்யூ. உங்களுக்கு எதனா டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். கூட்டு வட்டி தனி வட்டியிலேருந்து இந்த மாதிரி சின்ன கொஞ்சம் மாற்றி கொடுப்பாங்க. வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, தேங்க்யூ.